பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. பிலமோன் 9:10 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது: நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாயிருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன் என்பதாக. உன்னிடத்தில் மன்றாடுகிறேன், ஐ அப்பீல் டு யூ என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பவுல் பிலமோனுடன் ஒனேசிமுக்காக மன்றாடுகிற கடிதம்தான் பிலமோன் புஸ்தகம். பிலமோன் மற்றும் ஒனேசிமு பவுலினால் ரட்சிக்கப்பட்டவர்கள். 19வது வசனத்தில் பவுல் பிலமோனுக்கு எழுதுகிறான்: நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே என்பதாக. ஒனேசிமு என்பவன் பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டவன். இந்த கடிதத்தை பவுல் எழுதும்போது அவன் முதிர் வயதுள்ளவனாக இருந்தான். அவன் சிறைச்சாலையில் கட்டப்பட்டவனாக இருந்தான். இந்த வயதிலும் பவுல் ஆத்தும அறுவடை செய்து கொண்டிருந்தான். ஆகையால் ஆத்தும ஆதாய பணிக்கு வயது தடையில்லை என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் பட்டணத்தில் இருக்கும் போதும் ஆத்தும ஆதாயம் செய்தான். சிறைச்சாலையில் இருக்கும் போதும் ஆத்தும ஆதாயம் செய்தான். பிலமோன் ஒனேசிமை ஏற்றுக்கொள்ளும்படி பவுல் கட்டளை கொடுத்திருக்கலாம். ஆனால் அவன் அன்போடு அவனிடம் மன்றாடுகிறான். ஒனேசிமு அடிமையாக இருந்தபோது பிலமோனை விட்டு ஓடிப்போனபடியால் அந்நாட்களின் வழக்கத்தின்படி எஜமான் அவனை பிடித்து கொன்று போடலாம். இப்படி மரணத்திற்கு பாத்திரவானாக இருந்த ஒனேசிமுக்காக பவுல் மன்றாடினான். அதுபோலத்தான் நம்முடைய பாவத்து நிமித்தம் நாம் மரணத்திற்கு பாத்திரவான்களாக இருந்தபோதும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு பிதாவிடம் நமக்காக மன்றாடுகிறவராக காணப்படுகிறார். பிதாவே, இவர்கள் ஒரு காலத்தில் தூரம் போயிருந்தார்கள், இப்பொழுதோ மனம் திரும்ப வந்து விட்டார்கள். ஆகையால் அவர்களை ஏற்றுக்கொள்ளும், அவர்களை கைவிடாதரும். இவர்கள் நீர் எனக்கு தந்த பிள்ளைகள் என்று பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறார். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று என்னை நீர் ஏற்றுக்கொண்டது போல நம்மையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இயேசு வேண்டிக் கொண்டார். ஒனேசிமு என்றால் உதவியாக இருப்பவன் அல்லது பிரயோஜனம் உள்ளவன் என்று அர்த்தம். ஒரு காலத்தில் பிரயோஜனம் இல்லாமல் இருந்த நாம் இப்பொழுது ஆண்டவருக்காக பிரயோஜனம் உள்ளவர்கள். அவருடைய கரத்தில் இருக்கும் அம்புகள் நாம் என்பதை தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, ஒனேசிமுவாகிய அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும் என்று பவுல் கூறுகிறார். சிறைச்சாலையில் இருக்கும் போதும் ஒரு ஆத்மாவுக்காக செலவு செய்யப்படவும் பவுல் முன்வந்தான். அதுபோலத்தான் நம்முடைய பாவங்களின் விளைவாக நாம் செலுத்த வேண்டிய பாவ கடன்களை இயேசு சிலுவையில் செலுத்திவிட்டார். பவுலைப் போல பாவத்தில் இருக்கும் ஜனங்களுக்காக அன்பு நிமித்தம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம், ஆத்தும அறுவடை செய்வோம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. பிதாவே, பவுல் ஒனேசிமுக்காக பரிந்து பேசுவதைப் போல நாங்களும் இந்த நாட்களில் ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நின்று பரிந்து பேசுகிறவர்களாய் காணப்பட ஒரு ஜெப ஆவியினால் கர்த்தரங்களை நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானமுள்ளவன் என்ற வார்த்தையின்படி நாங்களும் ஞானமுள்ளவர்களாய் காணப்பட கர்த்ததாமே கிருபை தருவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கையிடுகிற வேலைகளிலெல்லாம் காரிய சித்தியை கட்டளையிடுவீராக. நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.